ஹலோ ஆல், வெல்கம் டு an எபிசோட் ஆஃப் க்ளோரிஃபையிங் வில்லன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையில் யார் வில்லன், யார் ஹீரோ, எந்த படம்னு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ நம்ம கதையில் ஒரு குட்டி பையன் இருக்கா. அந்த குட்டி பையன் பேர் மிஸ்டர் எக்ஸ். நம்ம குட்டி பையன் சின்னதாக இருக்கும்போது அவங்க அப்பாவை அவனோட கண்ணு முன்னாடி கொலை பண்ணிடுறாங்க. அது அவனுக்கு ஒரு ட்ராமாவாகவே இருக்குது. பட் as டைம் கோஸ் பை அவன் வளர்றான், கல்யாணம் பண்ணுறான், அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். இவனோட அப்பாவோட ஃபேமிலி பிஸ்னஸை எடுத்து நடத்திட்டு வரான். அந்த மாதிரி பண்ணும்போது இவரோட கூட இருந்து 7 வருஷமா 6 வருஷமா கூட இருந்த ஒருத்தர் தனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சு அவரை கோவத்தில் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் எவ்வளவோ கொலை பண்ண ட்ரை பண்ணியும் அந்த அட்டம்ஸ் வேஸ்ட் ஆயிடுது. அவர் சாகலை. ஸோ இவர் வந்துட்டு மிஸ்டர் ஒய்க்கு அந்த அசைன்மெண்ட்டை டெலிகேட் பண்ணுறாரு. தயவு செஞ்சு அவனை கொலை பண்ணிவிட, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு. ஆனால் இவருக்கு மிஸ்டர் ஒய்யை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவரால் மெமரியில் ரீகலெக்ட் பண்ண முடியல. ஸோ மிஸ்டர் ஒய் அவரை கொலை பண்ணலான்னு, அந்த துரோகியை கொலை பண்ணலான்னு நினைக்கும் போது, இருந்தாலும் அந்த துரோகி அந்த டைம் செம்ம ஆக்டிங் போடுறான். அந்த ஆக்டிங்கில் இவரும் மனசு மாதிரி சரி தப்பிச்சு போட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட்ல அந்த துரோகி மிஸ்டர் எக்ஸோட பையனையே கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி மிஸ்டர் எக்ஸுக்கு அந்த வீடியோ அனுப்பும்போது மிஸ்டர் ஒய் கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. நீ ஏன் அவனை தப்பிக்க விட்ட? உன்னால் என் பையன் இறந்துட்டான். எனக்கு 2 பேர்லாம் கிடையாது, ஒரே ஒரு பையன்தான். இப்போ எனக்கு பையனே இல்லாமல் போயிட்டான். எல்லாமே ஒன்னால தான். பட் ஆனால் ஒன்று நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. யார் நீ? உன்னோட ஸ்டோரி என்ன? அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது மிஸ்டர் ஒய் அப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு, நான் வேற யாரும் கிடையாது, நான் தான் உன்னோட அப்பாவை கொலை பண்ணவன். அப்படி உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் எனக்கு பிடிக்கல, நீ பண்ணாது அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸையும் கொலை பண்ணிடுறாரு. மிஸ்டர் ஒய்னால மிஸ்டர் எக்ஸோட அப்பா, மிஸ்டர் எக்ஸோட பையன், ஒரு ஜெனரேஷனே காலி. இப்போ சொல்லுங்க, இதில் யார் ஹீரோ, யார் வில்லன்?